தேவனுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வருவோம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மோடு கூட பேச நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்து, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து யோபுவின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜோப், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42, 42ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42 verse 2 வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். யோபு சொல்லும்போது 42ஆம் வசனம் 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு, தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தடைப்படாது. சொல்லுங்க, தடைப்படாது. சத்தமா சொல்லுங்க, தடைப்படாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில காரியங்கள் இந்த நாட்களில் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் ஒரு சில நாட்களாக, ஒரு சில வருடங்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் நாம் எந்த ஒரு ஸ்டெப், எந்த ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுத்தாலும் அது ஒரு தடை அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், ஒருவேளை பிசினஸின் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சின்ன சின்ன தடைகள் சில நேரங்களிலே ஏற்பட்டு அவைகள் ஒருவேளை ஸ்டாப் ஆன நிலைமையில இருக்கலாம். வசனம் அழகா சொல்லுது பாருங்க, தேவரீர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது? தடைப்படாது. ஆண்டவர் செய்ய நினைத்தது அது நிச்சயமாய், ஒருவேளை டெம்பரவரியா சில காரியங்கள் நமக்கு தடையா இருந்துக்கிறது போல இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் அது தடைப்படாது. தடைகளை உடைக்கிற ஆண்டவராகிய தேவன் தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் உள்ளே போட்டு அவருடைய ஊழியத்தை தடை செய்யும்படியாக, கெடுக்கும்படியாய் சிந்தித்தார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே தடைகளை உடைத்தார். பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்லாமல் பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளே வைத்து அவனை அங்கே கொல்ல வேண்டும் என்று சிந்தித்தார்கள். ஆண்டவராகிய தேவன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து தடைகளை உடைத்து அற்புதத்தை தேவனாகிய தேவன் கட்டளையிட்டார். ஆகையால் தேவன் செய்ய நினைத்த காரியம் என்ன ஆகாது? தடைப்படாது. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, தடைப்படாது. உங்க காரியத்தை தடை செய்ய மாட்டார் ஆண்டவர். தடை செய்ய நடக்காது. பிரைஸ். ஆண்டவர் நல்லவர். கரங்களை கரங்களை கொடுத்து நீங்க ஆண்டவரை பயப்படுத்துறீங்க. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய போதுமானவர். இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னா யோபு சொல்றார். யார் சொல்றாரு? யோபு சொல்றார். யோபுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு பிரச்சனையை தாண்டி வரல. யோபுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு போராட்டத்துக்குள்ள வரல. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தாண்டி வந்துதான் இவர் சொல்றாரு, தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சோதனை, ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய நிந்தைகள், மிகப்பெரிய அவமானங்கள், மிகப்பெரிய வெட்கக்கேடுகள், பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டி யோபு கர்த்தரை விசுவாசித்து, விசுவாசத்தில் அவர் சொல்லுகிறார், என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படுவது இல்லை. அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்துருவார். நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் இழந்துருவார். அவருடைய ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்துருவார். பிள்ளைகள் இழந்துருவார். பாருங்க, தனிப்பட்ட நிலைமையில தானும் தன்னுடைய மனைவியும் மாத்திரம் நிற்கும் பொழுது
பாருங்க, அந்த சூழ்நிலையிலேயும் பலவிதமான அவமானமான வார்த்தைகளை அவர் கேட்டுக்கிட்டே நிற்பார். ஆனால் எவைகளை இழந்தாரோ, ஆண்டவருக்குள் விசுவாசமாய் இருந்த யோபுவை ஆண்டவராகிய தேவன் கனப்படுத்த ஆரம்பித்தார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை சில காரியங்களை நாம் இழந்திருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய கரத்தை விட்டு போயிருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் அது கைகூடி வராமல் இருந்திருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு நஷ்டத்தின் பாதையிலே சென்றிருக்கலாம். ஆனால் இழந்தவைகளை தேவன் இரட்டிப்பாய் திருப்பி கொடுக்க நம்முடைய தேவன் போதுமானவர் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இழந்ததை திரும்ப ஆண்டவர் கொடுத்தார். வாசிங்க பிரைஸ் தி லார்ட். அதே 42ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பாருங்க, முதல்ல அவருக்கு 7000 ஆடுகள் இருந்துச்சு, இப்போ 14,000 ஆடுகளும், முதல்ல 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு முதல் அதிகாரத்துல, இப்ப 6000 ஒட்டகங்கள். வாசிங்க. 500 ஏர்கள் இருந்துச்சு, இப்ப 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் முதல்ல 10 பிள்ளைங்க இருந்தாங்க, இப்ப மறுபடியும் 10 பிள்ளைங்க. அந்த 10 பிள்ளைங்க தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்ப உலகத்துல 10 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்காரு. பாருங்க, ஒன்றும் இல்ல, எல்லாமே இழந்து போச்சு, இனி வாழ்க்கையில இனி வளரவே முடியாது, இவனுடைய வாழ்க்கையில ஏதோ பாவத்தினால இவன் வீழ்ந்து விட்டான், இனி இவனாலே எழும்பி நிற்கவே முடியாது என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் உலகம் குறை சொன்ன வேளையிலே யோபு ஆண்டவருக்கு முன்பாய் விசுவாசமாய் நிற்க ஆரம்பித்தான். இழந்தது உண்மைதான், ஆனால் அவைகளில் இருந்து ஆண்டவராகிய தேவன் தடைகளை உடைத்து எறிந்து யோபுவை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவேளை தேவ சமூகத்திலே சில இழப்புகளோடு, சில சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு, சில தடைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து, சில நிம்மதியற்ற நிலைமையிலே நீங்கள் சில நன்மையான காரியங்களை செய்து அதற்கு பதிலாய் தீமைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு, சில நன்மையான காரியங்களை நீங்கள் செய்தது நிமித்தமாய் சில அவமானங்களை பெற்றுக்கொண்டு, சில நன்மைகளை செய்தது நிமித்தமாய் சில போராட்டங்களை சந்தித்து, சில வெட்கக்கேடுகளை சந்தித்து இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பீர்களே என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், தடைகள் நிச்சயமாய் உடைக்கப்படும். தடைகளை உடைத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தடை உடைய காரணம் என்ன? இந்த தடையிலிருந்து அவர் வெளியிலே வர காரணம் என்ன? அவருக்கு இரட்டிப்பான அற்புதத்தை ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து யோபுவை ஆண்டவர் காப்பாற்ற காரணம் என்ன? ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு, வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும். அவன் எப்படிப்பட்டவர் சொல்றாரு? யாரு சொல்றா? தேவன் யாரை பார்த்து சொல்றா? சாத்தானை பார்த்து யோபுவை குறிச்சு ஒரு சாட்சி சொல்ற. பாருங்க, எதிராளியை பார்த்து, யாரு விரோதமா இருக்கிறானோ அவனை பார்த்து சொல்றாரு, உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற, வாசியமா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யார் யாரை பார்த்து சாட்சி கொடுக்கிறா? கர்த்தர் யோபுவை குறித்து சாத்தான் இடத்துல சாட்சி கொடுக்கிறார். நம்ம குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? நம்ம குறித்து ஆண்டவர் சாத்தான் சொன்னா சாத்தான் சொல்லுவாரு, இவரை எனக்கு நல்லா தெரியும்,
நீர் தான் இப்படி சொல்றீரு, ஆனா இவருக்கு வண்ட வாழை என்ன பண்ணும் எனக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆனா யோபு அவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தார். தேவன் தடைகளை உடைக்க, யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க, யோபுடைய அவமானங்களை தேவன் தீர்க்க, யோபுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு சரியான பரிகாரத்தை கொடுக்க, ஒன்று யோபு உத்தமனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கணும்? நம்ம உத்தமனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம உத்தமனா இருக்கணும். தேவ சமூகத்துல இந்த தீர்மானம் எடுக்கணும். என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு முன்பா உண்மையா இருப்பையா. யார் என்ன சொன்னாலும் சரி, என் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமா இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, என் தேவனுக்கு முன்பாக நான் சாட்சியா இருப்பேன். பாருங்க, இவர் எப்படி உத்தமனா இருக்கிறாரு பாருங்க. தனக்கு பிள்ளைங்க 10 பிள்ளைங்க. முதல்ல அந்த பிள்ளைங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, கூடி அவங்க சில ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பாங்க. ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன் நேரத்தில் தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி நினைத்து யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்துவாராம். அப்ப எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருங்க, தன்னுடைய பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி அவர் சிந்திக்கிறது மாத்திரமல்ல, ஒருவேளை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கூடி பேசும்போது, பிள்ளைகளை கூடி ஒருவேளை பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவரை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை இருதயத்துல தூஷிச்சிருப்பாங்களோ என்று சொல்லி அந்த தவறு கூட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். வாசிங்க அதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 4-5 வசனங்களை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. அவர் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது வாசிங்க. யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக செய்து வருவான். அந்த அளவுக்கு உண்மையாய் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திலே ஒரு சாட்சியுள்ள மனுஷனாய் யோபு காணப்பட்டார். அல்லேலூயா. ஒருவேளை தெரியாம இருதயத்துல பிள்ளைங்க கர்த்தரை தூஷிச்சிருப்பாங்க, அது ஒரு மிகப்பெரிய பாவமாயிரும். அதனால பிள்ளைகளுக்கு ஒரு கேடு உண்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளை என்ன பண்றாரு, வர சொல்லி அவர்களை பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறாருன்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்பாய் யோபு எவ்வளவு உத்தமனா இருந்திருப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள காரியத்தை யோபு செய்யறாருன்னு சொன்னா யோபுவின் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கும். அல்லேலூயா. இதான் சொல்லி வரேன், யோபுவின் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக அதிகமாய் பாரத்தோடு இருக்கணும். முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய காரியம், பிள்ளைகளுக்கு முன்பாய் நல்லதுதான் பேசணுமே தவிர பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த தவறானதையோ எந்த கெட்டதானதையோ எந்த ஒரு தேவையற்றதையோ நம்ம என்ன பண்ணாதமே பேசவே கூடாது. இப்போ பிள்ளைகளுக்கு முன்பாக சபையை குறித்து பேசுறோம் அப்படி சொன்னா சபையில ஒவ்வொரு நல்ல காரியங்களை பேசணும். நம்ம சபையில ஒரு ஜெபம் இருக்கு, நம்ம சபையில மவுண்ட் சியோன் பிரேயர் டீம் இருக்கு, நம்ம சபையில பிரேயர் செல்ஸ் இருக்கு, நம்முடைய சபையில யூத் மீட்டிங் இருக்கு, நம்ம சபையில சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்கு, நம்ம சபையில இந்த நாள் இந்த செய்தி கொடுக்கப்பட்டுச்சு, நம்ம சபையில இப்படிப்பட்டதான திட்டங்கள் காணப்படுது, பிரான்ச் சபைகளை குறித்த காரியங்கள் இருக்கு, இவைகளுக்காக ஜெபம் செய்யணும்,
இப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொடுத்து அதற்கு மேலாய் ஆண்டவரை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுக்கும் போது பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையில இன்னும் அதிகமாய் வளருவார்கள். அல்லேலூயா. அவளுக்கு முன்பாக விசுவாசிகளை குறித்து நாம் குறை சொல்லக்கூடாது, ஊழியரை குறித்து குறை சொல்லக்கூடாது, வேற எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு பாசிட்டிவான இன்டென்ஷன் இருக்கும், பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும். பாருங்க, யோபு என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் பாவம் செய்து அவர்கள் கூடி சாப்பிடும் போது ஒருவேளை இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரை தெரியாம தூஷிச்சிருப்பாங்களோன்னு சொல்லி பிள்ளைகளை வரவழைத்து அவருடைய லெக்கத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு உத்தமனாய் காணப்பட்டார். இந்த உத்தமனாகிய யோபு சொல்றாரு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம பல நேரத்திலையும் பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், பாரப்படுவோம். அப்படிதானே? பாரப்படுவோம். என்ன பாரப்படுவோம்? இந்த பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, சொல்ற பேச்சு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்றது ஓகே, நமக்கு பாரத்துல நம்ம சொல்லுவோம். ஆனால் எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் தினமும் பிள்ளைகளுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். பாருங்க, நாம மற்றவங்களிடத்துல ஊழியக்காரத்துல விசுவாசிகள்கிட்ட என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பது நல்லதுதான், ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் எவ்வளவு பாரப்பட்டு ஜெபித்து இருக்கிறோம், எவ்வளவு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா இந்த நாட்கள் கொடூரமான நாட்களா இருக்கிறது, பாவம் நிறைந்த நாட்களா இருக்கிறது. இந்த நாட்களில் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு பிள்ளைகளை உலகத்துக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைகளிலே தேசம் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையிலே கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க, பரிசுத்தமாய் வாழ நாம் தேவ சமூகத்திலே பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், ஒவ்வொரு தனி ஜெபத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகளை வளர்த்தி எடுக்கிறாரு, இப்படி பரிசுத்தமா வளர்த்துறாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய போராட்டம், இந்த போராட்டத்தை இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க. ஆனா என்ன பண்ணாரு யோபு? வாசிங்க 1:22 வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியாய் நான் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அடுத்த வார்த்தை, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யாரு பாவம் செய்யல? உத்தமனா இருக்கிறார், பாவம் செய்யல. நான் என் பிள்ளைகளை இப்படி வளர்த்தினேன்னு, என் பிள்ளைகளை இவ்வளவு பராமரித்தேன்னு, பிள்ளைகளுக்காய் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன்னு, பிள்ளைங்க ஒருவேளை பாவம் செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி நான் அவங்களுக்காக இந்த அளவுக்கு நான் சிரத்தை எடுத்தேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே என்று சொல்லி தேவனை குறை சொல்லல. அவர் சொல்றார், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நான் கடந்து சொல்லுவேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தியாகி நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று இந்த யோபுவின் சரித்திரத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்ப தேவன் நமக்கு தருகிற கிருபைகள், தேவன் நமக்கு தருகிற தாளந்துகள், தேவன் நம்மை நடத்தி வருகிற இடங்களிலே கர்த்தருக்கு நாம் உண்மையா இருக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், என்கிட்ட எங்க உண்மை குறைவா இருக்கு, என் வாழ்க்கையில எங்க உண்மை இல்லாம இருக்கிறேன், ஏதாவது இடத்துல நான் உண்மை இல்லாம இருக்கிறேன்னு சொன்னா நம்முடைய இருதயம் சொல்லும், இந்த இடத்துல உண்மை இல்ல, இந்த இடத்துல பரிசுத்தம் இல்ல, இந்த இடத்துல சாட்சி இல்ல, இந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் நடக்குது,
இந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய ஆத்துமா நம்மோடு பேசும், இது சரியில்லை, இதை செய்யாதுங்கன்னு சொல்லும் போது அதை நாம் செய்யாமல் கவனமா இருக்கணும். பாருங்க, தேவன் நம்மை உண்மையின் பாதையிலேயே நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். யோபு உண்மையாயிருந்தார். வாசிங்க, இன்னொரு பகுதி வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து அந்த எஜமான் பிரயாணப்பட்டு போனான். வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி உண்மையாய் இருந்தான், வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். வாசிங்க. 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். வாசிமா. 1 தாலந்தை வாங்கினவனும் வாசிங்க. போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, வேறு 5 தாலந்தை இன்னும் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அந்த இடத்திலே எஜமான் அவரை மெச்சிக் கொண்டவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுவார் பாருங்க, 5 தாலந்தை வாங்கினவன் இன்னும் வேறு 5 தாலந்தைகளை சம்பாதித்து எஜமான்கிட்ட வரும்போது சொல்றாரு, ஐயா நான் வேற இன்னும் 5 தாலந்தை கூட சம்பாதிச்சிட்டேன். அப்படி வரும்போது எஜமான் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அப்போ தேவன் நம்மை எப்படிப்பட்டதான பகுதியிலே வைத்திருக்கிறாரோ, நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு உண்மையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு விஷயம், தேவன் ஒரு சித்தத்தோடு தான் இந்த சூலூர் ஏரியாவில் கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இந்த தேசத்தை குறித்தோ இந்த ஊரை குறித்தோ எனக்கு நல்லா தெரியும், ஒண்ணுமே தெரியாது பாருங்க. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தோட கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இந்த திட்டத்தை மாற்றும்படியாய் பிசாசு பல வழிகளிலும் சிந்தையான காரியங்களை கொண்டு வந்தான். பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரும்படியாக பிசாசு சிந்திக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தடைகள், பலவிதமான இன்னல்கள் அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தருக்குள் உறுதியாக இந்த தேசத்திலே அடியேனை கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தோடு நிலை நிற்கும்படியாய் கர்த்தர் அடியேனுக்கு பலப்படுத்தினார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு சில ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது அந்த திட்டத்தை மாற்றும்படியாய் பிசாசு பலவிதமான வழிகளை கொண்டு வருவான். சில நல்ல பாதையை கொண்டு வருவான், பியூட்டிஃபுல்லான ஏரியாக்களை கொண்டு வருவான், பலவிதமான பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு வருவான். ஆனால் தேவன் நம்மை எந்த நோக்கத்தோடு ஏற்படுத்தினாரோ அந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்காய் உண்மையாய் இருப்போமே என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்போ சபையை குறித்துள்ள ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையை குறித்து ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால் பாருங்க,
நான் குடும்பத்தில் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஒரு 4 years முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, பிரைஸ் தி லார்ட், ஸ்டேட் ஓவர்சியர் பொசிஷன் எனக்கு வந்த நேரத்தில் கடைசியில சொன்னாங்க, நீங்க சர்ச்சை விட்டு மாறிடணும், சர்ச்சை விட்டு கொடுத்தா நீங்க அந்த பொசிஷன் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்னால அந்த விஷயத்துக்கு என்ன பண்ண முடியல, ஒத்துக்கு போக முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பலமாய் அந்த நேரத்தில் பேசினார். சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சபை மிகவும் முக்கியமானது என்பதை கர்த்தர் இடத்துல பலமாய் பேசினார். ஆகையால் அந்த ஒரு மிக நல்ல ஒரு பொசிஷனா இருந்தாலும் சரி, அதை நான் பொருட்படுத்தாதபடிக்கு அந்த நாட்களிலே பிரைஸ் தி லார்ட், சபைக்கு ஒரு முக்கியத்துவம் என்று சொல்லி இந்த நாட்களில் போதகர்கள் நல்லா புரிந்து கொண்டாங்க, பாஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, பாஸ்டர் எந்த நோக்கத்தோட இந்த காரியத்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா பாருங்க, அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் கிருபையாய் கனப்படுத்தினார். அல்லேலூயா, கர்த்தர் கிருபையாய் கனப்படுத்தினார். ஆண்டவர் இப்படிப்பட்டதான அந்த பொறுப்பிலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் அனாதியாய் தீர்மானித்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து சபையோடு கூட அந்த பொறுப்பிலே இருக்கும்படியாக, அந்த பொறுப்பிலே செல்லும்படியாக கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்படுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாய் அந்த பொறுப்பிலே கர்த்தர் அடியனை எந்த நோக்கத்தோடு கொண்டு செல்ல போகிறாரோ அந்த நோக்கத்தை தேவன் தம்முடைய திட்டத்தின்படி செய்யும்படியாய் அடியனை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறேன், சமர்ப்பிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அடியேன் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன் என்று சொன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு ஒரு திட்டம் நிச்சயமாக இருக்கிறது. தேவன் திட்டம் எடுக்கிறதை எந்த மனுஷன் நினைச்சாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அதிலே தலைவராக இருப்பார். அப்ப மறுபடியும் உங்களுக்கு சொல்ற விஷயம், தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார். தேவன் உங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வச்சிருப்பார். அதை யாராவது கெடுத்து அந்த திட்டத்தை கொஞ்சம் வழி மாற்றி உங்களை அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள விடாம, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாம சில தந்திரமான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ஒரு காலம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்கிற விஷயத்திலே நாம் உத்தமமாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இந்த 5 தாலந்து வாங்குறவன் என்ன பண்ணாரு, வேறு 5 தாலந்து என்ன பண்றாரு, சம்பாதிக்கிறாரு. எஜமான் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேர் அதிகாரியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இந்த காலை வேளையிலே ஒன்று, யோபுவின் வாழ்க்கையிலே காரியங்கள் தடைபடாமல் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று, உத்தமனாய் நடந்தான். அல்லேலூயா. உத்தமனாய் நடந்தான். இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகள் நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்க்கணும். நான் உத்தமனாய் நடக்கிறேனான்னு பார்க்கணும். ஒருவேளை சில உத்தம குணங்கள், உண்மையான சுபாவங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருக்குன்னா அவைகளை மாற்றிட்டு பிரைஸ் தி லார்ட் உத்தமமான பாதையில் நடப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் உண்மை இல்லை, இந்த பாதையில் உண்மை இல்லை, இந்த வழியில உண்மை இல்லை, இந்த பாதையில ஒரு சாட்சி இல்லை, இந்த பாதையில பரிசுத்தம் இல்லை, இந்த பாதையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அப்படி சொல்லி ஏதாவது விஷயங்கள் நாம் ஏவப்படுகிறோமே என்று சொன்னால் இந்த வேளையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன்னு சொன்னீங்களே, நான் உம்முடைய சமூகத்தில் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. 1:8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, வாசிங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும். உத்தமனும், இரண்டாவது என்னது, சன்மார்க்கன். சன்மார்க்கன், சன்மார்க்கன் சொன்னா, சன் என்று சொன்னா உண்மை, மார்க்கம் என்றால் வழி, உத்தமமான வழி. இந்த உண்மையும் உத்தமனும் உண்மையான வழி. இன்னும் சொல்ல போனா அறநெறி ஒரு வார்த்தை இருக்கு, அறநெறி. அதை இன்னும் ஸ்டடி பண்ண போனோம்னா அதுல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அறநெறி. பாருங்க, சன்மார்க்கன்னு சொன்னா அறநெறியில் வாழ்கிறவன், மற்றவருடையதான எதையுமே சுரண்டி வாழாதவன் அப்படிங்க முடியும். மற்றவருடைய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதவன். இந்த யோபுடைய வாழ்க்கையில முதல்ல உத்தமன், இரண்டாவது மற்றவர்களுடைய எந்த பொருளுக்கும் என்ன பண்ணல, இவரே ஆசைப்படுற மனுஷன் இல்லை, அறநெறியில வாழணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஜீவிக்கணும்னு சொல்லி தான் வாழ்க்கையில என்னென்ன தீர்மானம் எடுத்தாரோ அந்த தீர்மானத்தில் அவர் உண்மையா இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த யோபுவை போல அறநெறி உள்ளவளா இருக்கணும்.
மற்றவங்களை நாம் ஒரு காலம் சார்ந்து வாழக்கூடாது, மற்றவங்களை சுரண்டி வாழக்கூடாது, மற்ற காரியங்களை அபகரித்து வாழக்கூடாது, மற்றவங்களுடைய பொருள் மேல ஆசைப்பட்டு வாழக்கூடாது, மற்றவங்களுடைய பொருட்களை எடுத்து வாழக்கூடாது. நாம் அதிலே உண்மையா இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல சன்மார்க்கன், இது உத்தமம் எங்க வார்த்தைக்கு நேரே கூட இருக்கிறதுனால அதை நான் அப்படி சொல்லி விடுகிறேன். மூன்றாவது அவர் சொல்றாரு, தேவனுக்கு பயந்து. அப்படி இருக்கு வாசியமா, உத்தமனும் சன்மார்க்கனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து. இந்த காலை வேளையிலே உன்னை புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். யோபுவுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தடைபடாமல் இருப்பதற்கு காரணம் ஒரு உத்தமன் சன்மார்க்கன். தொடர்ந்து அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையோ சிறியோரையோ அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்துல சார் ஆலன் வந்து என்கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருந்தார். ஆலன் பேசும்போது அவருதானே சித்தப்பாவோட பையன் இறந்து போயிட்டார். இறந்து போன சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு. அந்த இறந்து போன சகோதரருக்கு ஒரு பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிறாரு. 10 வயசு தான் ஆகுது. ஆனா சபைக்குள்ள போனாலே, சர்ச்சுக்குன்னு போனாலே அவர் எப்படி போவாருன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டா போவாராம். என்ன போட்டுவாரு? சர்ச்சுக்குள்ள வந்தாலே ஒயிட். சின்ன பையன், தேவனுக்கு பயப்படுகிற பையன், சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒயிட் ட்ரெஸ் போட்டா வருவாராம். அவ்வளவு தெய்வ பயம், அவ்வளவு கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமா இருக்கிறான். இப்படிப்பட்ட தீர்மானம். ஏன்னா தாத்தாவே அப்படிதான். தாத்தாவே என்ன பண்ணுவாருன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் உள்ள வருவாரு. சர்ச்சு ஆறாவது நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காரு, ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம சபையில பிரசங்கம் பண்ணிருக்காரு. அந்த சின்ன பையன் தன் தாத்தாவை போல, தன் அப்பாவை போல, பாருங்க, சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அந்த பையன் வளர்றான். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சோ நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குமே என்றால், எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்து எறிகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். யோபுவின் மனைவியிட்ட யோபு சொல்லுவார் ஒரு வார்த்தை. வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி, யோபுவின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும், அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது யோபுவின் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அங்கதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. அல்லேலூயா. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றால், இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை. மறுபடியும் வார்த்தை இருக்கு பாருங்க, யோபு பாவம் செய்யவில்லை, யோபு பாவம் செய்யவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷங்கிட்ட இருக்கோ அவங்க பாவம் செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம பாவம் செய்யறோம்னா நம்மகிட்ட என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பாருங்க, யோபு பாவம் செய்யவில்லை, யோபு உதடுகளால் பாவம் செய்யலன்னு சொல்லி மறுபடியும் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, சொல்ற காரியம் ஒன்று உத்தமன் சன்மார்க்கன், கூடவே அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். அல்லேலூயா. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உலக பிரகாரமான சில தெய்வங்களை ஆராதிக்கிற மக்கள் அவள் எப்படி அவங்க அந்த தெய்வத்துக்கு பயப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதிகாலமே எழும்பி அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி குளிச்சு
அவங்க பயங்கரமா ரெடியாகி நீட்டா தான் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வருவாங்களே தவிர மற்றபடி என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. எனக்கு எங்க வீட்டில் வேலை செஞ்சதான ரப்பர் பால் வெட்டுத ஒரு அண்ணா சுசீலன் அவர் பேரு பாருங்க. அவர் பொதுவாக என்ன பண்ணுவாருன்னா அந்த நாட்களில் சபரிமலைக்கு போவார். சபரிமலைக்கு போகும்போது காலையிலையும் ஒரு 40 நாள் விரதம் இருப்பாங்க போல. அந்த 40 நாள் விரதத்துல காலையிலையும் அவங்க குளிக்கணும், சாயங்காலமும் குளிக்கணும். எங்களுக்கு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பால் வெட்டும் போது காலையில் 7 மணி 5:30 மணிக்கு என்ன பண்ணணும், தோட்டத்துக்கு போயிடணும். அது சைக்கிள் எடுத்துட்டு நியராக போட்டு ஒரு 7-8 கிலோமீட்டர் சைக்கிளில் போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்பாடி இருக்க அந்த விரதத்தில் காலையில அதிகாலமே எழும்பி அவர் என்ன பண்ணுவார், ஆத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார், தோட்டத்தில் போய் வேலைக்கு போவார். அந்த பயபக்தியை பாருங்க. நான் சொல்றது, அவர்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவள் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு முன்பா இவ்வளவு பயபக்தியா இருக்கும்போது ஜீவனுள்ள பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எவ்வளவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பயபக்தி நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கணும். அநேக நேரத்தில் இந்த பயபக்தி நம்மகிட்ட இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தி இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற நேரத்தில் பயபக்தி இல்லை, ஜெபிக்கிற நேரத்தில் பயபக்தி இல்லை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது பயபக்தி இல்லை, பல நேரங்களில் கர்த்தருடைய பாடல்களை பாடும்போது பயபக்தி இல்லை, ஜெபிக்கும் போது நம்ம கண்ண மூடி ஜெபம்னு சொல்லுகிறோம், அதுல பயபக்தி இல்லை, பாடல் பாடும்போது கைதட்டி பாடணும்னு சொல்றோம், பயபக்தி இல்லை. சகோதரிமார் நம்ம ஆறுதலில் வரும்போது தலையில முக்காடு போட்டு வரணும்னு சொல்றோம், சில நேரத்தில் பயபக்தி இல்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா கர்த்தர் அந்த பயபக்தியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏண்டால் உண்மையுள்ள மனுஷன் தான் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். யோபுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்திலே கர்த்தருக்கு முன்பாய் பயபக்தியாய் யோபு காணப்பட்டார். கர்த்தர் யோபுடைய தடையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சில தடைகள் இருக்குன்னா நம்ம எங்கேயோ பயபக்தி இல்லாம இருக்கிறோம். முதல்ல சொல்லி கொடுத்த எங்கேயோ உண்மை, இரண்டாவது எங்கேயோ பயபக்தி ஒருவேளை குறைவா இருக்கும்னு சொன்னா நாம் பயபக்தி உள்ளவளாய் மாற வேண்டும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நேரான ஒத்த வேஷம் நம்ம என்ன பண்ணாது, நம்ம தரிக்க கூடாது. நாம் கர்த்தருக்குரியவர்கள், நாம் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆகையால் நமக்குள்ளே ஒரு பயபக்தி உண்டாகணும். இப்பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை பார்க்கிறார், நம்முடைய ஜெபங்களை பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கிறார். நாம் பயபக்திக்குரியவளா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவர். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாய் பயபக்தியா இருந்தார். நான் செய்வதை யோசேப்பு பாருங்க, தான் செய்வதை ஒருவேளை உலகத்தின் மக்கள் பார்க்காமல் இருக்கலாம். போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பின் மேலே கண் போட்டு யோசேப்பை ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரியதான திட்டத்தை பிசாசானவன் தந்திரமாய் செய்யும் போது யோசேப்பு சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே கர்த்தருக்கு முன்பாய் யோசேப்பு பயபக்தி உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அல்லேலூயா. தேவன் பயபக்தியா இருக்கும்படியாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயத்துல பயபக்தியா இருக்கணும், பயபக்தியா வாழணும். ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு பயபக்தி உண்டாகணும். நம்ம சர்ச்சுக்கு வர்றோம் பாருங்க, வசனம் சொல்லுது, சகரியா தூபம் காட்டும்படியாக பிரைஸ் தி லார்ட் தேவ ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து அவர் தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? ஆலயம் வளாகத்துக்குள்ள வந்துட்டோம்னாலே நம்முடைய இருதயம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எந்த உலக பிரகாரமான காரியங்களை பேசவோ, சில இச்சையான காரியங்களை செயல்படுத்தவோ
இச்சையான வார்த்தைகளை பேசவோ தகாத காரியங்களை செய்யவோ ஒரு காலம் கூடாது. வசனம் அழகா சொல்லுது பாருங்க, ஆலயத்திலே ஜனங்கள் வெளியில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆலய வளாகத்துக்குள்ள வந்துட்டோம்னாலே அந்த ஒரு தெய்வீக பயம் நமக்குள்ள உண்டாகணும். அந்த தெய்வ பயம் நமக்குள்ள உண்டாகணும். உள்ள வந்துட்டு மாறி மாறி நம்ம தேவையில்லாம பேசாம நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதிகமாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்றால் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவார். 7 மணிக்கு ஆராதனை, காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கொஞ்சம் ஒருவேளை 6:45 அல்ல 6:30 மணிக்கே வந்து நாம் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்றால் அந்த மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உண்மையாகவே அற்புதமான காரியங்களை செய்வார். சபையிலே அற்புதம் நடத்துவார். நாம் கரங்களை உயர்த்தி பாஸ்டர் டேனியலுக்காக நாம் ஜெபிக்கும் போது அங்கே ஒரு மனம் இருந்தது. அங்கே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவ பிரசன்னம் நிறைவாய் கடந்து வந்தது பாருங்க. அதே போல நாம் ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் வாயிலாய், ஆராதிக்கிற ஆராதனையின் வாயிலாய், இன்னும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தின் வாயிலாய் நாம் ஒரு மனதோடு ஜெபித்து கர்த்தரை துதிப்போமே என்று சொன்னால் நிச்சயமாய் எந்த தடைகளாய் இருந்தாலும் சரி அவைகளை கர்த்தர் உடைத்து அறிந்து அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா பார்க்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, கொர்நேலியு அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன். இந்த கொர்நேலியோடு ஆண்டவர் பேசினார். இந்த கொர்நேலியுடைய வீட்டில் ஒரு ஜெபம் நடந்தது. அந்த கொர்நேலியுடைய வீட்டில் ஜெபம் நடக்கும்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். காரணம் என்ன? அவன் ஒரு தேவ பக்தி உள்ளவன். நம்ம வீட்டில் நம்ம அநேக இடங்களில் பிரேயர் செல்ஸ் இருக்கு. உண்மையாகவே நாம் தேவ பக்தியோடு அந்த பிரேயர் செல்ஸை தொடர்ந்து நம்ம செய்யும் போது நம் மூலமாய் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் அமையும். அல்லேலூயா. இப்போ எங்க வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கணும், அது எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறது மாத்திரம் இல்லை, எங்க வீட்டில் ஜெபம் நடக்கிறது எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அந்த தெய்வ பக்தி நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணாரு? அவரு தேவனுக்கு பயந்தவர். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. 1:8 வாசிமா. 1:8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, வாசிங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய. கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்டவரு? பொல்லாப்புக்கு விலகிறவன். பொல்லாப்புன்னு சொன்னா பொல்லாப்புன்னு என்னது? அதாவது எந்த ஒரு தேவையற்ற காரியத்தில் என்ன பண்ண மாட்டார்? இவரு தலையிட மாட்டார், ஈடுபட மாட்டார். தேவையற்ற விஷயத்தில் போய் தலையிட மாட்டார். எப்போ நமக்கு பொல்லாப்பு வருது? தேவையில்லாத காரியத்தில் போய் தலையிடும் போது தான் பொல்லாப்பே வருது. அப்படிதானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையான தடை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா நல்ல நண்பர்களை நமக்கு நண்பர்களாய் வைத்துக் கொள்ளணும். ஆவிக்குரிய நண்பர்களை நம்முடைய நண்பர்களை என்ன பண்ண வைத்துக் கொள்ளணும். இந்த இடத்துல பாருங்க, பொல்லாப்புக்கு விலகிறவன். அப்போ எந்த ஒரு விதத்திலும் பொல்லாப்பான காரியத்திலே அவன் தலையிடாதபடிக்கு அவன் அந்த இடத்திலே உண்மையாயிருந்தான். எந்த ஒரு ரவுடிசமும் செய்யல. பெரிய வசதி உள்ளவர் தான், பெரிய பணக்காரர் தான், நிறைய பணம் இருக்கு, வசதிகள் சொத்துக்கள் இருக்கு, இந்த தேசத்திலே ஒரு பெரிய மனுஷனா இருந்தான். ஆனால் பொல்லாப்பான காரியத்தை செய்யும்படியாய் அவர் செல்லவே இல்லை. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தடை இல்லாமல் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் பொல்லாப்புக்கு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொல்லாப்பான காரியத்தை நாம் செய்யவே கூடாது. பொல்லாப்பான காரியத்துக்கு நம்ம தலையிடவே கூடாது. பொல்லாப்பான காரியத்தை நம்ம மூவ் பண்ணவே கூடாது. பொல்லாப்பான காரியம் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு மாறிடணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல். நம்ம உட்காரவே கூடாது. ஏன்னா நமக்கு அந்த இடம் நமக்கு தகுந்தது அல்ல, அந்த இடம் நமக்கு உகந்தது அல்ல.
அது நம்முடைய இடம் அல்ல. அந்த இடத்தை விட்டு ஓடிடணும். பாருங்க, அந்த இடத்துல நின்னா நம்மவும் சேர்ந்து மாட்டிடுவோம். பாருங்க, அப்படியானால் உன்னை புரிந்து கொள்ளணும். பொல்லாப்பானதை விட்டு விலக வேண்டும். பொல்லாப்பான காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா அதை மாற்றணும். ஆண்டவர் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு அவருடைய வாழ்க்கையில எந்த பொல்லாப்பானதையும் செய்யல. இயேசுடைய வாழ்க்கை மிக பரிசுத்தமா இருந்துச்சு, மிகவும் உண்மையா இருந்துச்சு. எந்த பொல்லாப்பான காரியம் செய்யல. ஏன்னா பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்றாரு. வாசிங்க, லூக்கா 23:22 வாசிக்கும் போது பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்கம்மா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, மூன்றாம் தரமும் பிலாத்து அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இயேசுட்ட ஒரு பொல்லாப்பையும் யாரு பார்க்க முடியல? அந்த தேசத்தினுடையதான அதிபதி சொல்றாரு, பார்க்கவே முடியலையா? நமக்கிட்ட ஏதாவது பொல்லாப்பு இருக்கா? பார்க்கணும். அவரு அந்த பிலாத்து மறுபடியும் ஆராய்ச்சி பார்க்கிறார். யாரு? இயேசுவை மறுபடியும் செக் பண்றாரு. 3 முறை சொல்றாரு, எந்த பொல்லாப்பும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்றது சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா. பொல்லாப்பு நமக்கு விரோதமா வந்துச்சு, நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த காலை வேளையில யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாமல் முன்னேறி செல்ல காரணம் என்னவென்றால், அவன் உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். அவனுடைய வாழ்க்கையிலே தடை மாறினது, ரெட்டிப்பான் நன்மையை கத்தர் கொடுத்தார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தடைகள் இருக்கும்னு சொன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில ஏதாவது குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால், ஆண்டவரே தடைகள் மாறும்படியாய் என்னை உமக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறேன். என்கிட்ட ஏதாவது குறை இருக்கும்னு சொன்னா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஓ ராபா ஷங்கா பலகடாபா ராபா ஷக்கா பலகடாபா. தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில தடைகள் உடைய காரணம், யோபுடைய வாழ்க்கையில் அவன் உத்தமனாயிருந்தான், 2வது சன்மார்க்கனாயிருந்தான், 3வது கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். தேவ சமூகத்தில் இந்த காரியங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கோம்னா அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்குமே என்றால், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு பிரியமுள்ள பாதையிலே நடக்க உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையட்டும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்க தடைகள் உடையட்டும், என் குடும்பத்திற்கு தடைகள் உடையட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் நன்மைக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடையட்டும். ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடையட்டும். ஆண்டவரே என் வேலைக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடையட்டும். என் வருமானத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடையட்டும். ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யப்பா, தடைகளை உடையுங்க. சொல்லுங்க, வாயத்தம் சொல்லுங்க, தடைகளை உடையுங்கப்பா, தடைகளை உடையுங்க. நான் உத்தமனாய் வாழ வேண்டும், சன்மார்க்கனாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் வாழ வேண்டும்,
வேண்டும், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் வாழ வேண்டும். என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகள் உடையணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கடைசி ஜெபத்தை பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வேளையிலே தாவீது ராஜா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக நீ பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சுதகிரேசப்பா, உம்முடைய ஊழியக்கார் மூலியமாக ஆண்டவரே நல்ல வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீ மாற்றி போட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆண்டவர் என்னென்ன தடைகளாக இருக்கிறதோ எல்லா பொல்லாத காரியங்களுக்கு ஏசப்பா எங்கள் விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆராதிக்க கூடிய வந்த நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே எல்லாம் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாட்களில் அப்பா அவர்கள் உமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகும்படியாக நான் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு பயந்து வழியில் நடக்கும்படியாக நன்மையான அடைவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் வைப்பீராக நான் செபிக்கிறோமப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த வாரம் முழுவதிலும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே படிக்கிற இடங்களில் நம்முடைய மகிமை ஆண்டவருடைய பாதுகாப்பு ஆண்டவர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வார்த்தையின்படியாக ஆண்டவர் எப்போதுமே உங்களுடைய சமூகம் ஆண்டவர் அவங்களோடு இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஊழியக்கார குடும்பத்தை, ஆசீர்வதிங்க ஊழியக்கார கர்த்தர் நம்முடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கிய நம்பனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.